எப்படி இருக்க? ஏ ராணி வாட்டி வாட்டி சௌமி தங்கம் நல்லா இருக்கியா? இடி வர நேரம் காணாதா? உன்னை எப்பமே வர சொன்னேன். பெரியம்மா நான் நல்லா இருக்கேன். பெரியப்பா எங்க? பெரியப்பா வெளியில தான் இருக்கா. உன் மக்களே பார்க்கலையே நீ? உங்க அண்ணன் எங்க? பெரியம்மா வந்துட்டேன்னு சொல்லு. காவின் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஏல நீ பெரிய பையனே காலம்பர வர வேண்டியதல்ல. ஏன் இவ்வளவு நேரம்? நானா பெரியம்மா வர மாட்டேன்னு சொன்னேன். அம்மா இனி விட்டாதானே நான் வர முடியும். ஆமாக்கா எனக்கு வேலை கிடந்துச்சு. இவனை எப்படி விட முடியும்? ஒத்தையில கிடந்து அவளத்தையும் செஞ்சுட்டு வரணும். அதான் கூட மாட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவோம்ட்டு இருக்க சொன்னேன். சரி மக்களே, இங்கேயும் நின்று பேசிட்டு இருந்தா அப்புறம் வேன்ல எல்லா ஆளும் உட்காந்துருவோம். போய் நீங்க 2 பேரும் இடம் பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீ நின்னுக்கிட்டே தான் வரணும். பெரியம்மா அதெல்லாம் நாங்க பேக் எல்லாம் வச்சிட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு தண்ணி தாங்க எடுக்க தண்ணி தாங்க. ஆமா பெரியம்மா எனக்கு தண்ணி வேணும். தண்ணி எல்லாம் வேணும். ஓடி போய் கிச்சன்ல தவளை பணம் இருக்குது. ஆளுக்கு ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு ஓடி அங்க பாப்போம். இட்டி மாமா வரலையா? எங்களை கூட்டு வந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கா. நீங்க வேன்ல போங்க, நான் பின்னாடி பைக்ல வரேன்னு. தோட்டத்துக்கு போகணும் பாத்தியா? அங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க. ஆட்டும் டீ ஆனா ஒத்தையில வரணும் பாத்தியா? ஆமா சொன்ன கேட்க மாட்டேக்காரு. நான் என்ன செய்யறது? சரி நீ எப்படி சேலையில இருந்து சுடிதாருக்கு மாறின? இந்த சவுமி பிள்ளைதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கல அம்மாலாம் சேலை கட்டாம சுடிதார் போடுறாங்களாம். என்னையே போட்டு பாடா படுத்துறா சுடிதாரை வாங்கி போடுங்கன்னு. அவளுக்காக சுடிதாரை போட்டு போட்டு பழகிருச்சு. இப்ப சேலை கட்டுறதுக்குலாம் மாச்சலா இருக்கு. பரவாயில்லட்டி இது நல்லா தான் இருக்கு. நாளைக்கு கோயிலுக்கு கொடுத்ததுக்கு சேலை வச்சிருக்கேன் இல்ல அதுக்கும் சுடிதார் தானா? அதுக்கு சேலை தனியா வச்சிருக்கேன்க்கா. நாளைக்கு குளிச்சுட்டு கொடுத்துவேன். நீ இந்த மாதிரி சுடிதார் போடுக்கா. எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சேலையை சுத்திக்கிட்டு அது எந்த நேரமும் கசகசன்னு வந்துக்கிட்டு. எனக்கு இப்பெல்லாம் இதுதாங்க பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பிளேன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு என்னமோ அதுலலாம் விருப்பம் இல்லை பாத்துக்க. எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. தண்ணி குடிச்சிட்டீங்களா மக்களே? வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பி போக வேண்டியதான். அப்ப ராணி போவோமா நம்ம? ஏக்க பொங்கல் வைக்கிற ஜாமான் ஏத்திட்டியா? ஆமா ராணி அதெல்லாம் நைட்டே எடுத்து வச்சுட்டு காலைல வேன் வந்தோடனே ஏத்திட்டோம். ஆட்டும்க்கா வா போவோம். ஏ கவினு சௌமி எங்கேயும் அம்மா விட்டுட்டு ஓடக்கூடாது. அங்கெல்லாம் சரியான கூட்டம் இருக்கும் கோயில்ல. ஆட்டுமா நான் எங்கேயும் போக மாட்டேன். கவினு உனக்கும் தான் சேர்த்து சொல்றா உங்க அம்மா. எங்கேயும் போக கூடாது. தொலைஞ்சிட்டேன்னா அப்புறம் அவளெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமாயிரும். பெரியம்மா நான் ஒரு சின்ன பிள்ளை இல்ல. நான் 12ஆம் கிளாஸ் போயிட்டேன். எத்தனை கிளாஸ் படிச்ச என்னல? தொலைஞ்சிட்டேன்னா யாரு பாக்கா? ஏன் அம்புஜா என்ன கிளம்பிட்டியா? இது யாரும் உன் தங்கச்சி வந்திருக்காளா? ராணி வா. வாங்க லட்சுமிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்டே. உங்களை தான் பார்க்கவே முடியல. அடிக்கடி வருவீங்க முன்னாடி. இப்பெல்லாம் வரதே காணோம். ஆமாக்கா எங்களுக்கு தோட்டம்லாம் கிடக்கல. வேலை சரியா இருக்கு. எங்க போட்டு அங்கே இங்கே வர ஒரு நாள் வரதுக்கே 2 நாள் வேலையை பூரா முடிச்சு வச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. அழுத்து போயிருதுக்கா. சரிப்பா சரி. ஏன் அம்புஜம் வாங்க எல்லாரும் வந்துட்டாவோ. ஆட்டும் லட்சுமி இந்த கிளம்பியாச்சு. வண்டியில தான் ஏற போறோம். எப்படியாட்டும் ஓடி போய் வேன்ல ஜன்னல் சீட்டா பார்த்து உட்கார்ந்துறணும். அப்பதான் வெளியில மலை செடி கொடின்னு வாய் பார்த்துட்டே போலாம். ஐயோ ஓடு ஓடு கவினே. பார்த்து மெதுவா வாரும். பார்த்து தான் வாரேன். நீ முதல்ல கீழே பார்த்து நடட்டி. அங்க யாரு போறது? ஏ தம்பி ஏப்பா யார கூப்பிடுற மாதிரி என்ன பாட்டியோ? ஏ பேராண்டி நீயா? கவினு தானே? ஆமா நான் கவினு தான். ராணி மாவா தானே? ஆமா பாட்டியே சொல்லுங்க. வியானி யார தானே போற? ஆமா நாங்க கோயிலுக்கு போறோம். நீங்களும் வரீங்களா எப்படி? நல்லதா போச்சு போ. இந்த தாத்தாவை மெதுவா கூட்டிட்டு போறாசா. பாவம் தாத்தாக்கு கண்ணு சரியா தெரியாதுப்பா. நான் பைய வந்துடுறேன். என்ன பேராண்டி இப்படி சொல்லலாமா? நீ கூட்டிட்டு போவன்னு தானே நான் உன்னை கூப்பிட்டேன். தாத்தாவும் கோயிலுக்கு தான் இப்போ வராரு. அதனால கூட கூட்டிட்டு போ. ஒன்னும் ஆகாது. வேணெல்லாம் இடம் நிறைய இருக்கும். பெரிய வேணாதான் தலைவர் பார்த்துருக்காரு. நான் பெரிய பூத்துல என்னைய கிளவை நினைச்சு சாதாரணமா எடை போடாத. பூமாரி அக்காக்குள்ள பவர் பேங்க் அந்த ஒயரை எடுத்து போட சொன்னே போட்டியாட்டி? போட்டேன்க்கா. எல்லாம் என் பேக்குக்குள்ள தான் இருக்கு. நல்ல வேளை மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். ஏக்கா அங்க போனா பண்ண முடியாது. டவரே கிடைக்காது. அங்க டவர் கிடைக்காதுன்னு எனக்கு என்ன தெரியாமவா இருக்கு? 2 படம் ஏத்தி வச்சிருக்கேன். போர் அடிச்சா பார்க்கலாம். சரிக்கா. என்னம்மா காரு? அம்மாவை எங்க? அம்மா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க மாமா. சரிம்மா சரி. போய் வண்டியில ஏறுங்க. சரி மாமா. வாங்க வாங்க தலைவரே. என்ன மாணிக்கம் எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் கொஞ்சம் ஆளுங்க ஏறணும்.
சின்ன பிள்ளைகளெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு பொம்பளையெல்லாம் வீட்லேயே தான் இருக்காவோ, வர மாட்டுக்காவோ. இந்த பொம்பளைங்க கிளம்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகுது. நாம பாரு 2 நிமிஷத்தில் சட்டையும் பேண்ட்டையும் மாடிக்கிட்டு வந்துடுறோம். இவளுக்கு சேலையை கட்டுறேன்னு மணிக்கணக்காக சுற்றிக்கிட்டு தான் இருக்காவோ. ஆமாம், என்ன பண்ணுறது. அதுவும் பாரு, இருக்க 2 முடிய தலை பின்றேன்னு பேரில் அதுக்கு 1 மணி நேரம் ஆக்கிடுறாவோ. தலைவரே பின்னாடி. நல்லா சொல்லுவாரு. இவங்க கிளம்புறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? உங்களுக்கு என்ன, எடுத்து வச்சிருக்க சட்டையும் பேண்டையும் மாட்டிக்கிட்டு நல்லா சௌச்சா வந்து நிப்பீரு. எங்களுக்கு அப்படியே மாவு அரைக்கணும், அரைச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வாங்கி வச்ச காய்கறி நல்லா இருக்கா கெட்டு போதான்னு பார்த்து அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் பத்திரமா வைக்கணும். காலையில் உங்களுக்கு ஒரு டிஃபன் செய்யணும், மதியானத்துக்கு வழியில் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு என்னத்தையாவது கட்டி கொண்டு வரணும், கிடக்க பாத்திரத்தை கழுவணும், துவைச்ச துணியை காய போடணும், காஞ்ச துணி கிடக்கான்னு பார்த்து எடுக்கணும், தண்ணி வருதான்னு பார்த்து அதை பிடிச்சி வைக்கணும், மீதி பால் குழம்பு தயிர் எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கழனி தண்ணி கிடந்தா கொண்டு வந்து போய் கொட்டணும், அது வீட்டில் கிடந்தா நாரிட்டு கிடக்கும் நாங்கள் வர வரைக்கும். நீர் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன்னு உமருக்கு சுடு தண்ணியை காய்ச்சி ஆற வச்சு அதை டப்பால ஊற்றி கொண்டு வரணும். கோயிலுக்கு போகிற சாமா பொங்க சாமா விரவு ஓலை கீழே எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோமான்னு பார்த்து செக் பண்ணணும், பூவை கட்டணும். இவ்வளோ வேலை இருக்கு. நீர் நல்லா சொல்லுவீரு, வாய் இருக்கிற எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லிடுவாரு. என்ன சொன்னீரு? சேலை கட்டுறதுக்கு 1 மணி நேரம், தலையை கட்டுறதுக்கு 1 மணி நேரம். நீர் பார்த்தீரா? இல்லை தெரியாம தான் கேட்க, நீர் இருந்து பார்த்தீரா? எம்மா தாயே, வண்டியில் ஏறி இடம் இல்லாமல் போயிடாம. இடம் இல்லாமல் போகுமா? பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டி எனக்கு இடம் கொடுக்க மாட்டாளோளா? நான் என்ன ஓசிக்க வரேன்? துட்டு கொடுத்தீர்களா மனுஷா? ஏக்கா, தலைவர் தெரியாம சொல்றாரு. உங்களுக்கு நான் முதலையே சீட்டு போட்டேன், போய் ஏறுங்க. பாத்தியே கிருஷ்ணா தலைவர் நிலைமைய. ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்னு சும்மாவா சொன்னாங்க? அது என்னமோ உண்மைதான். ஆமா, ஆடி மாசம் வந்துச்சே உங்க வீட்டம்மா, அதான் கீதாக்கா அவங்க வீட்டுக்கு போலையா? ஆமா, காலம் போன காலத்துல இது எதுக்கு? அவ அங்க போனா என்ன, இல்ல இங்க இருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, அவ அம்மா வீட்டுக்கு போனா இந்த உலகத்துல என்னைய விட சந்தோஷமான மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, புதுசா கல்யாணம் ஆனவ தான் பிரிஞ்சிருக்கணும் இல்லனே. நீ சொல்றது வாஸ்துவம் தான். என்ன ஆனாலும் என் பொண்டாட்டி ஆனா என்னைய விட்டு போக மாட்டாள. ஆடி மாசத்துல புருஷனை பொண்டாட்டி ஏன் பிரிச்சு வைக்காங்க தெரியுமா? தெரியுமேனே. நீ நினைக்கிறது வேற, நான் உண்மையான காரணத்தை சொல்றேன் பாரு. அதாவது ஆடி தள்ளுபடியில் அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்னு பொண்டாட்டிங்க நச்சரிப்பாங்க புருஷமார்களை போட்டு. அதை தாங்க முடியாம தான் நம்ம ஆளுங்க பிளான் பண்ணி தள்ளி வச்சிருக்காங்க. கரெக்டு தான். அப்ப பெரியவங்க கரெக்டா தான் யோசிச்சிருக்காங்க. வா மாணிக்கா, உள்ள வந்து உட்காருவோம், எல்லாரும் வருவாங்க. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? நீங்க வேணா போய் இருங்க தலைவரே, நான் எல்லாரும் ஏறுறாங்களா என்னன்னு பார்க்கணுமே. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு வந்து ஏறுவாங்க. வா, கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம். லாஸ்ட் கிளம்பையில வேணா செக் பண்ணுவோம். ஆட்டும் தலைவரே, அப்போ வாங்க. தன நன தான தன நன தான. இவ பேரு என்னமோம்லா, சாந்தியா? ஏல தம்பி, எனக்குள்ள பேக்கு வெளியில வச்சிருக்கேன், அதை மட்டும் உள்ள ஏற்றி கொடுத்துறப்போ. பாட்டி இல்லப்பா, ஆன்டி, ஆன்டின்னு கூப்பிடு. மரத்தடியில் விக்குது பார் நுங்கு, நீ சீக்கிரமா வாங்கி போடு பங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, என் மேல அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. இவன் கிளட்டு கிளவா, உனக்கு தாங்க சங்கு ஊதணும், நாளைக்கே ஊதுவோம் பாரு. உயிரை வாங்கிறதுக்கு வாரான் கிளவன். ஆமா பாட்டி, இவ பெரிய கோமரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.